தலைக்கேறிய மது போதை, தலையில் தண்ணீர் ஊற்றிக்கொண்ட வாலிபர், துவைத்து எடுத்த மக்கள், கடைசியில் நடந்த ட்விஸ்ட். திருப்பத்தூர் மாவட்டம் கொரட்டி அடுத்த குமாரம்பட்டி அருகே தனியாக இருந்த வீட்டின் வெளியே நேற்று இரவு 2 பேர் அத்துமீறி உள்ளே சென்ற நிலையில் வாலிபர் ஒருவர் தண்ணீரை கண்டதும் தலையில் ஊற்றிக்கொண்டு ஆடைகளை கழற்றி துவைத்து இருந்து உள்ளனர். தண்ணீர் ஊற்றும் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த பெண் வெளியே வந்து கேட்டபோது விழி பிதுங்கி நின்று உள்ளனர். போ என்றதும் போய்விட்டு மீண்டும் மீண்டும் திரும்பி வந்து, இது எங்க வீடு, இங்கு தான் எல்லாம் இருக்கு என்று அவர்களது மொழியில் சொல்லி சைகை காட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த பெண் அருகில் இருந்தவர்களை வரவழைத்து உள்ளார். அப்போது அங்கு திரண்ட மக்கள், யார் நீங்க, இங்க என்ன செய்கிறீங்க என்று கேட்டு உள்ளனர். அவர்கள் இருவரும் தமிழ் மொழி தெரியாமல் அவர்கள் பாஷையில் பேசி உள்ளனர். புரியாத அப்பகுதி மக்கள், வட மாநில நபர்கள் திருட வந்து இருப்பார்கள் என்று இருவரையும் அடித்து வெறுத்து வாங்கி உள்ளனர். இது குறித்து போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வெங்கடேசன், இங்க பாருங்க, நீங்க அவர்களை அடித்தது தப்பு, அவர்களுக்கு ஏதாவது ஆனா உங்களை சும்மா விட மாட்டேன் என்று பேசியதால் ஆத்திரம் அடைந்த அப்பகுதி மக்கள், உங்க வீட்டில் உள்ளே நுழைந்தால் நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா சார் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளனர். பின்னர் அங்கிருந்து இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பரிசோதனை செய்து பார்த்ததில் இருவரும் மது போதையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் ஏண்டா இது போல செஞ்சீங்க என்று மொழி தெரிந்த நபர்கள் கேட்டதற்கு, நான் புல்லா குடித்து விட்டு இருந்தேன், போதையில் எங்கு போகிறோம் என்று தெரியவில்லை, அதனால் தலையில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டேன், என்னை அடித்து விட்டார்கள் என்று கூறியுள்ளார். நீங்க எந்த ஊர், என்ன பேர் என்று கேட்டதற்கு, அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும், தற்போது பெங்களூரில் கூலி வேலை செய்து வருகிறோம். ஆசிப் வயது 50 என்பவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவருடன் சேர்ந்து நானும் குடித்துவிட்டேன். என் பெயர் பகாஸ் நாயக், வயது 35 என்று தெரிவித்து வாலிபர் தெரிவித்து உள்ளார். பின்னர் போலீசார் அவரது உறவினர்களிடம் வீடியோ காலில் பேசி நேரில் வரவழைத்து வாலிபரை உறவினரிடம் ஒப்படைத்து மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து உள்ளனர். முதியவருக்கு அங்கு மனநலம் மருத்துவம் பார்க்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மொழி தெரியாமல் தமிழகத்தில் சுற்றித் திரியும் வட மாநில நபர்களால் இதுபோன்ற பல சம்பவங்கள் அரங்கேறி வருவது குறிப்பிடத்தக்கது. ரெண்டு பேர் பிடிச்சி இந்த மாதிரி வீட்டுல நுழைஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிடுச்சு. ஏன் சொல்லாது? பங்க்ல இருந்தே போன் பண்ணிக்கிறாங்க. பங்க்ல நித்யா உங்களுக்கு தகுந்தது இங்க பாருங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, ஃபுட்டேஜ் பாருங்க. நாங்கெல்லாம் சொல்றது பொய்யா இருக்கலாம், ஃபுட்டேஜ் நீங்க பார்த்து நீங்க பேசுங்க. சரி பார்த்தலாம். அவன் வீட்டு இருப்பாயே, அவன் வீட்டுக்குள்ள போந்தா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறோம், புரியுதா? அதே மாதிரி அவன் அடிச்சுனா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறோம், சரியா? நடவடிக்கை தான் சார் போறாங்க. ஏதோ ஆட்டத்துல 2 அடிச்சாங்க, என்ன பண்ணுங்க? 7 மணிக்கு நீங்க தகவல் நீங்க அடிச்சது எல்லா வீடியோ சிசி கேமரா பதிவு பாருங்க சார். ஆட்டோ கேஸ் போடுறீங்க, எடுக்கட்டான்னு கேக்குறேன். தேவையில்லாம பேசாதீங்க.